ஸோ இப்போ நம்ம என்ன விஜெட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜ் விஜெட். ஸோ இமேஜ் விஜெட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னர் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னர் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் இருக்குது. ஸோ இதான் இதோட எண்டு இந்த பேரந்திஸோட. ஸோ அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ இமேஜ் விஜெட் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் கிளாஸ். ஸோ இமேஜ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம டேரெக்டாக இப்படி நம்ம பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி பாஸ் பண்ணோம், எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் இமேஜ் டிஸ்பிளே பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம லோக்கல் மிஷினில் டவுன்லோட் பண்ணி, இன்னொன்று வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே வச்சுட்டு டிஸ்பிளே பண்ணுறது. இன்னொன்று வந்து எப்படின்னா நெட்ஒர்க்லேருந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ நெட்ஒர்க்கை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இமேஜ் டாட் நெட்ஒர்க் ஆஃப் அப்படிங்கிறது இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளோட யூஆர்எல்லாம் பாஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரேண்டம் இமேஜ் எடுத்துக்கோம். நான் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி ஒரு இமேஜ் எடுக்கிறேன், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ராஜெக்டில் பேஸ் பண்ண போகிறேன். இந்த நெட்ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுவோம். அது சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், இது சாரி ஏதோ ஒரு கோட்ஸ் கொடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்போ நான் பேஸ் பண்ணுறேன். பேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டு பார்ப்போம் என்ன வந்து பார்ப்போம். ஸோ சூப்பராக நீங்கள் வந்து ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டீங்க. ஒரு இமேஜ் வந்து உங்கள் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ ஸோ உங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெட்ஒர்க் இமேஜை பண்ணிட்டோம். நம்மளோட லோக்கல் மிஷினில் உள்ள ப்ராஜெக்ட் உள்ள ஏதோ ஒரு இமேஜை பாஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நான் தூக்கி போட்டேன். ஸோ அந்த இமேஜ் இதாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜை நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம சில கான்ஃபிகரேஷன் பண்ணணும். எப்படின்னா இந்த Fuchsia.yaml இந்த அசட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த அசட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த அசட்ஸ்லாம் வந்து நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசட்லாம் தெரியும். நம்ம வந்து அதில் இமேஜஸ், நிறைய ஃபாண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். நம்மளோட இமேஜஸ், ஃபாண்ட்ஸ், ஐகான்ஸ் அதெல்லாம் நம்ம அதில் வச்சுருப்போம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அன்கமெண்ட் பண்ண போகிறேன். Ctrl/VS கோடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா Ctrl/, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த அசட்ஸ் ஃபோல்டரில் எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னா அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். இப்போதைக்கு நான் க்ரியேட் பண்ணல. என்னோட ப்ராஜெக்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் ஃபோல்டர் இல்லை. அதை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் இந்த இமேஜோட நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன், image.jpg அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த அசட் ஃபோல்டர் இல்லை. ஸோ கன்ஃபார்மாக எரர் வரும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணேன், அசட் ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அசட்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. image.jpg நான் தூக்கி அதில் போட்டுறேன், ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ நான் இதை திரும்பி சேவ் பண்ணுறேன். திரும்பி சேவ் பண்ணால் இப்போ எனக்கு எந்த எரரும் இருக்காது. வெப்சைட் ரன்னிங் வந்து கண்டினியூ ஆயிரும். ஸோ டெர்மினல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதை நான் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் ஓகே, image.jpg நம்ம போடாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட நெட்ஒர்க் இமேஜ் இங்கே இருக்குது. இப்போ அந்த நெட்ஒர்க் இமேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நெட்ஒர்க் இமேஜ் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு image.network அப்படிங்கிற ரிமூவ் பண்ணிட்டு அசட் இமேஜ் போல சிம்பிள் தான் அசட். ஸோ இப்படி நம்ம பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணிட்டு இதில் நம்ம அதே மாதிரி தான் நம்ம யூஆர்எல்லை பாஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும், பாத்தோட ஸ்ட்ரிங்கை. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் image.jpg அப்படின்னு சொல்லிட்டு அசட் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அசட்ஸ் ASSETS /image.jpg. ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணோடனே நமக்கு என்ன இமேஜ் வரணும் அப்படின்னா அந்த அசட்டில் உள்ள இமேஜ் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இமேஜுமே வரல. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிட் பண்ணிக்கலாம். இதில் டீபக் கன்சோலில் பார்த்தீங்கன்னா அசட் பண்டல் வந்து இன்னும் லோட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து ஆப்பை திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பண்டல். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இமேஜ் லோட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக இல்லைனா நீங்கள் 2 டைம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணால் கூட வரும். அந்த பட்டனோட வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ அப்ளிகேஷன் ரீச் ஆகி இந்த இமேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம அசட் இமேஜை டிஸ்பிளே பண்ணிட்டோம். அசட்டில் உள்ள இமேஜை தான் ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அசட் உள்ள இமேஜ் இது, அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இமேஜ் விஜெட். அடுத்து நம்ம நிறைய விஜெட்ஸ் பார்ப்போம்.